ஆனால் ஒன்று மாத்திரம்தான் அவர்களிடம் இல்லை, அதாவது அவர்களிடம் நுணுக்கமாக பரிசீலனை செய்யக்கூடிய மூளைகள் இல்லை என்று சொன்னார். அதே நிலைதான் இங்கு கொழும்பிலும் இருக்கிறது. நுணுக்கமாக விடயங்களை பரிமாறக்கூடிய, கலந்தாலோசிக்கக்கூடிய, ஆராயக்கூடிய திறமைசாலிகளை நாங்கள் உற்பத்தி செய்யாமல் இருக்கிறோம் என்பதுதான் பெரிய ஒரு குறைபாடு. கொழும்பிலே மாணவருடைய கல்வி நிலை பின்தங்கி இருப்பதற்கு காரணம் என்ன என்று பலரும் ஆராய்ச்சி செய்கிறார்கள். வாமி நிறுவனம் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறது, அது புத்தகமாக வெளியிட்டிருக்கிறது. கலாநிதி எம்ஏ மனஸ் அவர்கள் ஒரு ஆராய்ச்சி செய்திருக்கிறார்கள், அது நூலிலே வந்திருக்கிறது. இவைகள் எல்லாம் சொல்லப்பட்ட கருத்து என்னென்றால், கொழும்பு மாணவர்கள் மோசமாக போயிருப்பதற்கு காரணம் அவர்கள் வாழக்கூடிய சூழல். அவர்கள் நுண்ணறிவிலே குறைந்தவர்களும் அல்ல, படிப்பு தயாராக இல்லாத நிலையிலும் இல்லை. இருந்தாலும் கூட அவர்கள் வாழக்கூடிய சூழல் தான் அவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வந்து வைத்திருக்கிறது என்பதையும், இன்னொரு ஆராய்ச்சி மூலமாக அந்த சூழல் எப்படியான தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது என்பதையும் வாமி நிறுவனம் இன்னொரு ஆராய்ச்சி செய்து புத்தகமாக வெளியிட்டிருக்கிறார். அங்கும் சொல்லப்பட்ட கருத்து, இந்த சூழலை எப்படி மாற்றி அமைக்கலாம், அதன் மூலமாக எங்கள் மாணவர்கள் எப்படி கல்வித்துறையிலே முன்னேற வைக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், கொழும்பில் ஆக மோசமான ஒரு பிரதேசம் என்று கேட்டால் எல்லோரும் மாளிகாவத்தைன்னு சொல்லுவார்கள். நானும் நீண்ட காலமாக மாளிகாவத்தையில் தான் வாழுகிறேன். அந்த மாளிகாவத்தையிலே படிக்கக்கூட சூழல் இருக்கிறதா என்று கேட்டால் இப்பவும் கூட இல்லை என்று தான் சொல்லுவார்கள். ஆனால் உங்களுக்கு 3 உதாரணங்கள் நான் சொல்லி காட்டுகிறேன். எங்கள் எல்லோருக்கும் தெரியும், விசேஷ வைத்திய நிபுணர் டாக்டர் ரதீன் அன்வர் அவர்கள். அவர் எங்கே பிறந்தார்? மாளிகாவத்தையிலே. எங்கே இருந்து படித்தார்? மாளிகாவத்தையிலே. அப்படியான அவருக்கு படிக்க முடியுமா இருந்தால் எங்களால் ஏன் முடியாது? நான் நேரடியாக கண்டிருக்கிறேன். மகரிபு நேரத்திலே அவருடைய தந்தை வீட்டினுடைய முன்கதவை மூடி அதற்கு முன்னால் அவர் இருந்து கொள்வார், அவருடைய நண்பர்களோடு கதைத்துக் கொண்டிருப்பார், பிள்ளைகள் உள்ளே படிப்பார்கள். எங்களுக்கே தெரியாது இங்கு பிள்ளைகள் படிக்கிறார்களா என்பது. அந்த நிலையிலே படித்து ஒரு உயர்ந்த தரத்துக்கு வந்தவர் தான் டாக்டர் ரதீன் அன்வர் அவர்கள். அப்ப இது எதை காட்டுகிறது? மிக மோசமான சூழ்நிலையிலும் நாங்கள் விரும்பினால் நல்லவர்களை உருவாக்கலாம். இரண்டாவது உதாரணம், கலாநிதி BA ஹுசைன் மியா அவர்கள். அவர் தந்தையும் இல்லாமல் மாமனுடைய வீட்டிலே இப்பவும் அந்த வீடு இருக்கிறது, மாளிகாவத்தை பிளேஸ போய் பார்க்கலாம். அந்த சிறிய வீட்டிலே அவர் படித்து வரலாற்று துறையிலே கலாநிதி பட்டம் பெற்று சிறிது காலம் பேராணைய பல்கலைக்கழகத்திலே வரலாற்று விரிவுரையாளராக இருந்து இப்போது புரூனிலே பணியாற்றுகிறார். மாளிகாவத்தையில இருந்து டாக்டர் ஹுசைன் மியாவுக்கு படிக்க முடியுமா இருந்தால் எங்களுக்கு ஏன் படிக்க முடியாது என்பதை ஒவ்வொரு மாணவர்களும் ஒவ்வொரு பெற்றோர்களும் சிந்திக்க வேண்டும். மூன்றாவது உதாரணம், எங்கள் எல்லோருக்கும் தெரியும், சட்டத்தரணி MM ஜுஹைர் அவர்கள். இப்போது ஈரானில் இளைஞனுடைய தூதராலயத்தை பணியாற்றுகிறார். அவரும் இதே மாளிகாவத்தையில படித்தவர் தான். அவருடைய வீட்டுக்கு நான் போயிருக்கிறேன், மிக சின்ன ஒரு வீட்டிலே தான் அவரும் படித்திருக்கிறார். அப்ப மாளிகாவத்தையில இருந்து அவருக்கு அட்வொகேட் ஆக முடியுமா இருந்தால், அவருடைய தம்பிமார்களுக்கு கணக்காளர்களாக மாற முடியுமா இருந்தால் எங்களால் ஏன் மாற முடியாது? ஆகவே பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டிய பொறுப்பு பெற்றோர்களிடம் இருக்கிறது. பெற்றோர்கள் விரும்பினால் அவர்களை படிக்க வைக்கலாம். பெற்றோர்கள் அசட்டுத்தனமாக இருந்தால் அவர்கள் தானாக போயிடுவார்கள். எனவே அந்த நிலையில் இருந்து பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு கொழும்பு முஸ்லிம்களுக்கு இருக்கிறது. நான் இன்னொரு உதாரணத்தை சொல்லி காட்டுவதற்கு நீங்கள் யாரும் தவறாக நினைக்க கூடாது. இந்த கொழும்பு என்ற பெயர் எப்படி வந்தது கேட்டால் எல்லோரும் சொல்வார்கள், கொல அம்ப என்ற சொல்லியிருந்துதான் கொலம்பா என்ற பெயர் வந்தது என்பது. இது புதிதாக சொல்லப்பட்ட ஒரு கருத்து. பழைய கருத்து, கொழும்பினுடைய பழைய பெயர் குளம் தோட்டை என்பது.
சிங்களத்திலே குளம் தொட்ட என்று அழைத்தார்கள். அந்த குளம் என்று வருவதற்கு காரணம் என்ன? கோட்டையில ஒரு குளம் இருந்தது. அந்த குளத்திலே மலர்கள் இருந்தன. அதற்கு ஆதாரமாகத்தான் இன்றும் கோட்டையிலே ஒரு பாதைக்கு பெயர் லோட்டஸ் ரோட், தாமரை வீதி. வெளிநாட்டவர்கள் இலங்கைக்கு வந்தபோது அங்கு குளத்தை கண்டார்கள். குளத்திலே தாமரை மலர் இருந்தது. அந்த ரோட்டுக்கு லோட்டஸ் ரோட் என்று பெயர் வைத்தார்கள். அது இன்றுமே இருக்கிறது. ஏன் இந்த குளத்தை உதாரணமாக சொல்கிறேன் என்றால், அந்த குளத்திலே தாமரை மலர் இருக்கிறது. அந்த குளத்திலே தாமரை மலருக்கு கீழால் சிறிய பாம்புகள் இருக்கின்றன, மீன்கள் இருக்கின்றன, தவளை இருக்கிறது. இந்த பாம்புக்கோ இந்த மீனுக்கோ இந்த தவளைக்கோ அந்த தாமரை மலரில் இருக்கக்கூடிய தேன் தெரியாது. என்ன நடக்கிறது? வெளியிலிருந்து வரக்கூடிய தும்பிகள், வெளியிலிருந்து வரக்கூடிய வண்ணத்தை பூசிகள் அந்த தேனை அறிந்து கொண்டு போகின்றன. இதே நிலைதான் கொழும்புல இருக்கிறது. வெளியூர்ல இருக்கக்கூடிய இந்தவரெல்லாம் கொழும்புக்கு வந்து படித்து கொண்டு போகிறார்கள். ஆனால் கொழும்பில் உள்ளவர்கள் அந்த தேனுடைய அருமையை தெரியாமல், இவ்வளவு கல்வி வாய்ப்புகள், வசதிகள், வளங்கள் எல்லாம் இருந்தும் கூட அதை பயன்படுத்தாமல் இருப்பது மிகவும் கவலைக்குரியது. எனவே இதை நாங்கள் உணர வேண்டும். இலங்கை முஸ்லிம்களுடைய தலைமத்துவம்